வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டார்ச்சைட் தமிழன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் என அழைக்கப்படுகிற யூபிஎஸ் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீமில் இருக்க பல பேருக்கு வந்திருக்க குழப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற என்பிஎஸ்லேயே கண்டினியூ பண்ணலாமா, அப்படி இல்லாட்டி புதுசாக வந்திருக்க யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு நம்ம மாறிடலாமா அப்படிங்கிற குழப்பம் எல்லா என்பிஎஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, என்பிஎஸ் மற்றும் யூபிஎஸ் இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, எது யார் யாருக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்க போது. கண்டிப்பாக எந்த ஒரு இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத புரியும். சரி, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேர்ம் நேம். ஃபஸ்ட்டு என்பிஎஸ்ஸை மார்க்கெட் லிங்க்டு பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் யூபிஎஸ்ஸை கேரண்டீட் பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எதனால் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 10% எம்ப்ளாயி, அதாவது சப்ஸ்கிரைபர்கிட்ட 10% எடுப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயர் சைடில் 14%, மொத்தம் 24% அந்த சப்ஸ்கிரைபரோட பென்ஷன் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு மாதமும் கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த 24% எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறங்கிறத டிசைட் பண்ண போகிறது அந்த எம்ப்ளாயி தான். அதாவது இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3 பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு LC25, ரெண்டாவது LC50, மூணாவது LC75. அதாவது எல்சினா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, லைஃப் சைக்கிள் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 3 கேட்டகரி உண்டு. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டிஸ். ரெண்டாவது கேட்டகரி டெப்ஸ். மூணாவது கேட்டகரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸ். இதில் ஈக்விட்டிஸ் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது டெப்ஸ் மீடியம் ரிஸ்க். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த LC25ல் 25% மட்டும் நீங்கள் ஹை ரிஸ்க்காக உள்ள ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். LC50ல் 50% ஹை ரிஸ்க்கான ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். LC75ல் 75% நீங்கள் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேலன்ஸ் உள்ள பர்சன்டேஜ் எல்லாமே நம்ம டெப்ஸ்லேயும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம தான் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறோம். என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் யாராவது 1-2 பேர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கலாம் மேபி. பட் மேக்ஸிமம் டீஃபால்ட்டாக எல்லாருக்கும் LC50 தான் சூஸ் பண்ணுவோம். அதாவது 50% உங்களுக்கு ஈக்விட்டிஸ்லேயும், 30% உங்களுக்கு டெப்ஸ்லேயும், மிச்சம் 20% உங்களுக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் மீடியம் ரிஸ்க்கான இதில் தான் டீஃபால்ட்டான பேட்டர்ன் உண்டு. ஏன் இதை மார்க்கெட் லிங்க்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால தான் நம்மளோட டோட்டல் அந்த பென்ஷன் அமௌண்ட்டையும் நம்ம இப்படி மாதம் நமக்குள்ள பென்ஷன் அமௌண்ட் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க், லோ ரிஸ்க்னு கேட்டகரைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் இருக்க ரிஸ்க்கை பொறுத்து, இதில் வர ரிட்டர்ன்ஸை பொறுத்து நமக்கு பென்ஷன் வரனால தான் இதை மார்க்கெட் லிங்க்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இது அந்த சைடில் யூபிஎஸ் எடுத்து பார்த்திங்கன்னா, யூபிஎஸ் கேரண்டீட் பென்ஷன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை 3 கேட்டகரி, இதுலேயும் ஒரு 3 கேட்டகரி இருக்குது கான்ட்ரிபியூஷன்லேயே. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கார்பஸ், ரெண்டாவது பூல் கார்பஸ், மூணாவது பெஞ்ச்மார்க் கார்பஸ். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் கார்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதில் எம்ப்ளாயி, அதாவது வேலை பார்க்குறவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10%. அதே மாதிரி கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் ஒரு 10%. மொத்தம் 20% இந்த இண்டிவிஜுவல் கார்பஸில் போடுவாங்க. இந்த இண்டிவிஜுவல் கார்பஸை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது அங்கே உள்ள மையே அந்த சப்ஸ்கிரைபர் தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது யார் யூபிஎஸ் செலக்ட் பண்ணி யூபிஎஸ் சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்களோ அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பேட்டர்ன் அந்த LC25, LC50, அந்த LC75 கிடையாது. வேறு 3 பேட்டர்னில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பூல் கார்பஸ் அப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த 20% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இது போக ஒரு 8.5% மந்த்லி அந்த பூல் கார்பஸ் அக்கௌண்ட்டை கவர்மெண்ட் கிரெடிட் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த 8.5% எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத டிசைட் பண்ண போகிறது கவர்மெண்ட். இந்த இடத்துல தான் உங்களுக்கு அது கேரண்டீட் பென்ஷனாக மாறுது. லாஸ்ட்டாக உள்ள அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மந்த்லி உங்களுக்கு இவ்வளோ % இண்டிவிஜுவல் கார்பஸில் இவ்வளோ % இன்வெஸ்ட் ஆகிருக்கணும், அது மூலமாக இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு சர்வீஸ் முடிகிறப்போ உங்கள் இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட்டில் இவ்வளோ கார்பஸ் இருக்கணும் அப்படிங்கிறத
டிசைட் பண்ணுறது தான் வந்து அந்த பெஞ்ச்மார்க் கார்பஸ். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறப்போ இந்த பெஞ்ச்மார்க் கார்பஸை விட கூட இருக்கா இல்லாட்டி குறைய இருக்கா உங்கள் இண்டிவிஜுவல் கார்பஸில் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் கால்குலேஷன் போட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு பென்ஷனே கொடுப்பாங்க. அதனால தான் இந்த 3வது உள்ள பெஞ்ச்மார்க் கார்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதேமாதிரி இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இண்டிவிஜுவல் கார்பஸில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இதுக்கு 3 பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா அந்த 3 பேட்டர்ன் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம என்பிஎஸில் பார்த்த 3 இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னில் LC25யும் LC50யும் இதில் இருக்குது. ஆனால் LC75 பதிலாக இதை வந்து ஸ்கீம் ஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த LC25யும் LC50யும் நம்ம அதில் பார்த்தா அதே தான், 25% ஈக்விட்டி 50% ஈக்விட்டி. இந்த ஸ்கீம் ஜி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100% வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது 100% உங்களுக்கு லோ ரிஸ்க்காக உள்ள கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டியது அந்த சப்ஸ்கிரைபரோட பொறுப்பு. அதாவது இண்டிவிஜுவல் கார்பஸ்லேருந்து தான் இந்த அமௌண்ட் போகுது. அந்த பூல் கார்பஸை மட்டும் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இப்போது இதிலே நம்ம இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இதில் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது கான்ட்ரிபியூஷன். இப்போ என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து ஒரு 14, மொத்தம் வந்து 24%. அதே இது யூபிஎஸை பார்த்தீங்கன்னா 10% இண்டிவிஜுவல் கார்பஸில் எம்ப்ளாயி, 10% இண்டிவிஜுவல் கார்பஸில் கவர்மெண்ட், ப்ளஸ் ஒரு 8.5% வந்து பூல் கார்பஸில் வந்து கவர்மெண்ட் பண்ணதாங்க. டோட்டல் வந்து 28.5%. அதில் 24%, இதில் வந்து 28.5%. இது ஒரு டிஃப்ரென்ஸ். சரி, நம்பர் 2 டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலரியில் டிஏ என்ன படிக்கிற டியர்னஸ் அலவன்ஸ் தர மாதிரியே இவங்க வந்து யூபிஎஸில் வந்து பென்ஷனுக்கு வந்து டியர்னஸ் ரிலீஃப், அதாவது டிஏ தான் டியர்னஸ் ரிலீஃப் அப்படிங்கிற பேரில் வந்து தராங்க. இது வந்து நம்ம என்பிஎஸில் உள்ள பென்ஷனுக்கு வந்து கிடையாது. யூபிஎஸில் வந்து பென்ஷனுக்கு வந்து உங்களுக்கு டியர்னஸ் ரிலீஃப் வந்து தராங்க. அதாவது என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்பிஎஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற பென்ஷன் வந்து ஃபிக்ஸ்டு பென்ஷனாக இருக்கும். அதாவது என்ன பென்ஷன் நீங்கள் வாங்குறீங்களோ அதே பென்ஷன் தான் சேமாக நீங்கள் எல்லா மந்த்தும் வாங்க போகிறீங்க. ஆனால் யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து டிஏ வந்து இன்க்ரீஸ் பண்ணதாங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து இதில் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பே அவுட். அதாவது என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து சர்வீஸ் பார்த்து ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸ் வாங்கக்கூடிய பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கார்பஸில் எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து, அதாவது கார்பஸை பொறுத்து தான். இங்கே யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க என்ன பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அதில் வந்து 60% ஆஃப் அமௌண்ட்டை வந்து அப்படி ஸ்பௌஸுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபார் விஆர்எஸ். என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒருத்தவங்க வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே சர்வீஸில் இருக்கும்போது எனக்கு விஆர்எஸ் கொடுத்துட்டு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க விஆர்எஸ் கொடுத்து அவங்க விஆர்எஸ் அக்செப்ட் ஆகி அவங்க வேலையை விட்டு நின்னதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே இது யூபிஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டான ரிட்டையர்மெண்ட் டேட் என்றைக்கோ அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் வரும். அதாவது இப்போ 60 வயசில் ரிட்டையர் ஆகக்கூடிய ஒருத்தங்க 59 வயசில் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க 60 வயசில் எப்போ வந்து அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டேட் வருதோ அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிரெடிட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். நம்ம இப்போ எதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஸா அல்லது யூபிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா September 30th. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து என்பிஎஸ்சில் இருக்க போகிறீங்களா இல்லாட்டி யூபிஎஸ் போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். அதாவது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் என்பிஎஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை பொறுத்தே வந்து நம்மளுடைய பென்ஷன் வந்து டிசைட் ஆகுது. அதனால் அதிக ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ். அதே சமயம் வந்து யூபிஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா லோயர் ரிஸ்க் தேன் என்பிஎஸ். அதாவது வந்து ரிஸ்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது யூபிஎஸ்சில். யூபிஎஸ்லையும் ரிஸ்க் இருக்குது, ஆனால் என்பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த டிஃப்ரென்ஸ்க்கு போகலாம். அடுத்து 2 முக்கியமான டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து பென்ஷன் ஃபார் மினிமம் சர்வீஸ், ரெண்டாவது வந்து பென்ஷன் ஃபார் மேக்ஸிமம் சர்வீஸ். அதாவது என்பிஎஸ்சில் நீங்கள் ஒரு குரூப் சி எம்ப்ளாயியாக ஒரு 10 வருஷம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் கம்மியாக தான் வந்து இருக்கும். அதே இது யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் மட்டும் குரூப் சி எம்ப்ளாயி, எடுத்துக்காட்டுக்கு தான் குரூப் சி எம்ப்ளாயின்னு சொல்லுங்கள். நீங்கள் 10 வருஷமாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
ரிட்டையர் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இவங்க என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் கேரண்டிட் பென்ஷன் 10,000 10 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பார்த்தாலே உங்களுக்கு 10,000 வந்து பென்ஷன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மேஜரான டிஃபரன்ஸு. அதேமாதிரி வந்து பென்ஷன் ஃபார் மேக்ஸிமம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் வந்து நீங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே எவ்வளோ வருஷம் 25 வருஷம்னு இல்லை எவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணாலும் அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு கார்பஸில் அமௌண்ட்டு சேரும், அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து பென்ஷன் வரும். ஆனால் யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க மேக்ஸிமமாகவே வந்து 25 இயர்ஸாக தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது 25 இயர்ஸ் உங்களுக்கு சர்வீஸ் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா என்ன பென்ஷன் வருமோ அதே தான் வந்து நீங்கள் உங்களுக்கு 25 இயர்ஸ்க்கு மேலே எத்தனை இயர்ஸ் இருந்தாலும் அதே பென்ஷன் தான் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்புறம் பென்ஷன் அமௌண்ட் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு கார்பஸில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கோ நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு 6 to 7% ஆவரேஜாக ஒரு 6.5% வந்து அவங்க ஆன்யூட்டி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதை வந்து 12 வச்சு டிவைட் பண்ணி உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதே நேரம் நீங்கள் வந்து யூபிஎஸ் எடுத்து பார்க்குறப்போ யூபிஎஸ்சில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 12 months நீங்கள் வாங்கின பேசிக் பே இருக்குல்ல அந்த பேசிக் பேயோட ஆவரேஜ் பார்த்து அதில் 50% வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் தராங்க. இது வந்து முக்கியமாக பென்ஷனில் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபார் ரெசிக்னேஷன் ஆர் ரிமூவல் ஃப்ரம் சர்வீஸ். என்பிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெசிக்னேஷனோ இல்லாட்டி ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து உங்களுக்கு அந்த பென்ஷனுங்கிறது வந்து உண்டு. ஆனால் அதே இது யூபிஎஸ்சில் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் அல்லது ரெசிக்னேஷன்னா உங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது. அது வரைக்கும் உங்களுக்கு அக்யூமுலேட் ஆன அந்த இண்டிவிஜுவல் கார்பஸ் அமௌண்ட் இருக்குல்ல அந்த கார்பஸ் அமௌண்ட்டை நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும்தான் வந்து ஆப்ஷன் உண்டு யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்ஷியல் விட்ராயல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்லையும் சரி யூபிஎஸ்லையும் சரி ரெண்டுமே ஒன்று போல தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் கார்பஸ் அக்கௌண்ட்டில் 60% ஆஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்ஷியல் விட்ராயல் 3 டைமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து என்பிஎஸ்லையும் இதே தான் யூபிஎஸ்லையும் வந்து இதே தான். அடுத்து வந்து லம்சம் பேமெண்ட். இது வந்து நமக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்தது. என்பிஎஸ்சில் வந்து இதை பார்த்தது இல்லை. யூபிஎஸ்சில் வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அக்யூமுலேட் ஆகிருக்க கார்பஸ் அமௌண்ட் போக லம்சம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்த்த ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் உங்களுடைய பேசிக் ப்ளே ப்ளஸ் டிஏ இதில் வந்து 1/10% அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. எத்தனை வருஷம் சர்வீஸ்னால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து ஆன்னுட்டி பிளான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பிளான்ஸ் வந்து உண்டு. எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம தான் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி ஆன்னுட்டிலையும் வந்து நமக்கு எந்த ஆன்னுட்டி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்பிஎஸ்சில் வந்து உண்டு. யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்னுட்டி பிளான் பற்றி எந்த விதமான தெளிவான டீட்டெயில்ஸும் வந்து நமக்கு வந்து ஆர்டரில் இல்லை. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா பெஞ்ச்மார்க் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். இண்டிவிஜுவல் கார்பஸில் கிரெடிட் ஆகிருக்க அமௌண்ட் இவ்வளோ தான் கிரெடிட் ஆகிருக்கணும் இத்தனை வருஷம் சர்வீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச்மார்க் வைப்பாங்க. அதான் பெஞ்ச்மார்க் கார்பஸ். நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணுறப்போ அந்த இண்டிவிஜுவல் கார்பஸும் பெஞ்ச்மார்க் கார்பஸும் சேமாக இருக்கணும். அப்படி இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து பெஞ்ச்மார்க் கார்பஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் வந்து கம்மியாகும். அதே இது இண்டிவிஜுவல் கார்பஸ் பெஞ்ச்மார்க் கார்பஸை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க பெஞ்ச்மார்க் கார்பஸ் எவ்வளவோ அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஆன்னுட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. அது போக எக்ஸஸாக இருக்க இண்டிவிஜுவல் கார்பஸில் உள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன். இப்போ எந்தெந்த ஸ்கீம் யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்பிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருக்குது, லாங் சர்வீஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்பிஎஸ் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாலேஜ் இருக்குது, நான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி நான் பெரிய வந்து அமௌண்ட்டு கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா வந்து நீங்கள் என்பிஎஸ் எடுக்கலாம். அதேமாதிரி யூபிஎஸ் பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ் வந்து எனக்கு பென்ஷன் வர்றப்போ பென்ஷன் வந்து க்ரோ ஆகணும், டிஏவை பொறுத்து பென்ஷன் இதில் க்ரோ ஆகிறனால எனக்கு பென்ஷன் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூபிஎஸ் எடுக்கலாம். அதே மாதிரி நான் மினிமம் 10 வருஷம் தான் எனக்கு சர்வீஸ் இருக்குது, நான் அந்த 10 வருஷம் சர்வீஸில் நான் அதிக பென்ஷன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யூபிஎஸ் எடுக்கலாம். சரி, நான் இப்போ என்பிஎஸ்லேருந்து யூபிஎஸ்க்கு எப்போ மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 30 செப்டம்பர் 2025 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நான் யூபிஎஸ் போய்ட்டேன்னா திருப்பி என்பிஎஸ் வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 12 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் யூபிஎஸ்லேருந்து திருப்பி என்பிஎஸ்க்கு வந்துக்கலாம். இதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இஷ்யூவான ஆர்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு 2 சேஞ்சஸ் இருக்கும். அதாவது
நீங்கள் இப்போ 12 மாதத்துக்கு முன்னாடி யூபிஎஸ்லேருந்து என்பிஎஸ்க்கு நீங்கள் மாறி வர்றப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம் கான்ட்ரிபியூஷனை பொறுத்தவரையிலும் என்பிஎஸ்சில் வந்து இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட்டில் 24% கான்ட்ரிபியூஷன். நீங்கள் ரொம்ப வருஷம் யூபிஎஸ்சில் இருந்துட்டு லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 12 மாதத்துக்கு முன்னாடி போய் நீங்கள் என்பிஎஸ்சில் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு யூபிஎஸ்சில் அது வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து 20% தான் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் இண்டிவிஜுவல் பென்ஷன் அக்கௌண்ட்டில். அந்த பேலன்ஸ் 4% வந்து நீங்கள் மாறின உடனே வந்து அவங்க டேலி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பேலன்ஸ் 4% வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் நீங்கள் யூபிஎஸ்சில் இருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணி ஏற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்படி நீங்கள் யூபிஎஸ்சில் இருந்துட்டு யூபிஎஸ் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்பிஎஸ்க்கு மாறிட்டீங்க அப்படின்னா திருப்பி நான் யூபிஎஸ்க்கு மாறணும் அப்படின்னா அதுக்கு சான்ஸ் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதேமாதிரி இது போல் வீடியோவை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் டவுட்ஸ் நிறைய இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ அதை வச்சு இன்னொரு வீடியோனாலும் நம்ம போடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிருங்க. நன்றி.